பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த பட்டு புழு வந்து அதனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்துருந்தோம். அதுலேருந்து பட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். அதாவது பட்டு நூட்கள். ஸோ இதில் நம்ம அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தோம். முட்டையிலேருந்து அதுக்கப்புறம் பட்டு புழு வரும், அதுக்கப்புறம் அது இலையை சாப்பிடும், அதுக்கப்புறம் அது பெருசாகும், அதுக்கப்புறம் அது வந்து குக்கூனை உருவாக்கி அதுக்குள்ளே போய் இருந்துக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம கொதி தண்ணீரில் போட்டு அப்போ அந்த புழு இறந்துடும். அந்த மேலே இருக்க அந்த நூல் வந்து மென்மையாயிடும். ஸோ அந்த நூலை அப்படியே நம்ம நூல் இலையாக பிரித்து நம்ம பட்டு நூலை வந்து எடுத்துப்போம். ஸோ இது அகிம்சை பட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆண்டாண்டு காலமாக கொதிக்கும் நீரில் கூட்டுப்புழுக்களை போட்டு அவற்றை அழித்து அதிலிருந்து தான் பட்டு இலைகளை வந்து எடுத்தாங்க. இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்து மாநிலத்தில் உள்ள அதிகாரியாக பணியாற்றிய குசுமா ராஜையா என்பவர் 1992ஆம் ஆண்டு புழுக்கள் உள்ளே இருக்குல்ல, அந்த கூட்டுக்குள்ளே குக்கூனுக்குள்ளே இருக்க அந்த புழு இருக்குல்ல, ஸோ அந்த புழுவை வந்து அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தார். ஆனால் மென்மையான முறை ஒன்றை உருவாக்கினார். கூட்டுப்புழுக்கள் கூட்டை உடைத்து கொண்டு வெளியேறும்போது அவற்றை கொல்லாமல் அவை உண்டாக்கும் பட்டு இழைகளை எடுக்கலாம் என்றார். இந்த பட்டு மனிதநேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்டதாகும். எனவே இது அகிம்சை பட்டு அல்லது அமைதி பட்டு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இவரை பின்பற்றி விலங்குகளின் நலனில் அக்கறையுள்ள ஏராளமான மக்களும் இதில் ஆர்வம் காட்டினர். ஸோ இந்த மெத்தட்லையுமே பட்டை வந்து எடுக்கிறதுக்கு பேர் வந்து அமைதி பட்டு அண்ட் அகிம்சை பட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த உள்ளே இருக்க அந்த உள்ளே இருக்குல்ல அந்த புழு, ஸோ அந்த புழு வந்து சாவடிக்காமல் அப்படியே நம்ம வேறு மெத்தடை வச்சு நம்ம அந்த பட்டு புழு வந்து வெளியேற வச்சு நம்ம வந்து அந்த பட்டு எடுக்கிறதுக்கு பேர் வந்து அமைதி பட்டு அகிம்சை பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பழைய மெத்தடில் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து அது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.